அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளே, சென்ற முறை மாநில அளவுல குத்துச்சண்டை போட்டியில முதல் பரிசை வென்று தென்காசி மாநகருக்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்கள் சார்பாகவும் தென்கை யூடியூப் சேனல் சார்பாகவும் வரவேற்றோம். இன்று தேசிய அளவுல பரிசுகளை வென்று தென்காசி மாநகருக்கு வருகை புரிந்துள்ள அந்த வீரர்களை பொதுமக்கள் சார்பாகவும் நமது சார்பாகவும் இன்னைக்கு வரவேற்பு தென்காசி ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கோம். அதனால அந்த சேனலை பார்க்கக்கூடிய அன்பான உறவுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி முகநூல் பக்கத்தை தென்கை சேனல் யூடியூப் சேனலுடைய முகநூல் பக்கத்தையும் அதே மாதிரி என்னுடைய தனியடி கொலம்பஸ் முகநூல் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஷேர் செய்யுங்க. இது ஷேர் செய்யறது மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த உயிர்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். உற்சாகம் பல்வேறு போட்டிகளை கலந்து கொண்டு தென்காசி மாநகருக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடிய வழிவகுக்கும். அதனால அன்பான உறவுகள் முதல்ல பார்க்க முட்டி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். தென்கை யூடியூப் சேனல் சார்பாக கொலம்பஸ் வீரான் அன்பு சோர். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அங்க வா, உன்னே தங்க வா. அப்படின்னா தம்பி தம்பி வாழ்த்துக்கள். எடுத்து வந்த வீரர்களுக்கு நமது சார்பிலும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துப்படுவது. அதே மாதிரி சுலைமான் சேட்டு இந்திய தேசிய இலக்கியத்துறை முஸ்லீம் லீக்குடைய பொறுப்பாளர் சமூக சேவகர் முகமது அலி அவர்களும் அவரை சார்ந்த சகோதரர்கள், நண்பர்கள், குடும்பத்தார்கள் நமது தென்கை சாரல் யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் கூறினோம். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதே போன்று வந்த சகோதரர்களுக்கு இனிப்பு வழங்கி குடும்பத்தினர் கொண்டாடினர். செட்டு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. சகோதரர்கள் வரவேற்பில் உற்சாகம் அடைந்தனர். முன்னாள் அஞ்சாவார்டு கவுன்சிலர் இப்ராஹிம் அவர்கள் இப்னு உமர் கல்லூரி ஸ்கூலுடைய உரிமையாளர் ஜேபி நசீர் அவர்களும் பொன்னாடை போர்த்தி வீரர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் சொந்த உறவினர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்க வளமுடன். இந்த டீமோட பொறுப்பாளர் சாஜி அவர்கள் கூறியதாவது, நாங்கள் லடாக்கு பகுதியில் வெண்கல பதக்கத்தை வென்று சென்று தென்காசி மாநகருக்கு இன்றைக்கு வருகை வந்துள்ளோம். எங்களை வரவேற்றுக்கு எல்லாரும் நன்றி சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னார்னா, பக்கத்தில் இருக்க பைசல் என்ற சகோதரர் வெண்கல பதக்கத்தை தேசிய அளவில் வென்றிருக்கிறாரு. இவர் தென்காசியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க அன்பு சகோதரர் தென்காசி முக்கியமான ஒரு வெண்கல பதக்கத்தை அடுத்து தங்கப்பதக்கத்தை வெல்லுவேன் என்று சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வீரர்களை உற்சாகப்படுத்தும் மூலமாக தென்காசி நகர் உலக அளவில் பெயர் பெற்ற நகர், உலக அளவில் உள்ள சுற்றுலாத்தலமான குற்றாலம் இருக்கக்கூடிய மாவட்டம் தென்காசி மாவட்டம். இந்த தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு விளையாட்டு வீராங்கனைகள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பங்கு பெற்று பரிசுகளை பெறுவது தென்காசி மாவட்ட மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழக அரசு விளையாட்டுத்துறையிலே பல்வேறு மாணவ செல்வங்களை அடுத்த தலைமுறையை உலக அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு மிகுந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள், அவருடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கவனம் எடுத்து பல்வேறு மாணவர்களை ஊக்கப்படுத்தி விளையாட்டுத்துறையிலே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு விளங்கி வருகிறது. ஆகவே தென்காசி மாவட்டத்தில் இப்பொழுது விளையாட்டு ஆணையம் சார்பாக விளையாட்டு மைதானம், தென்காசி மாவட்ட விளையாட்டு மைதானம்
பணிகள் நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்கள் அடுத்த தலைமுறையினர் விளையாட்டிலே முன்னேறுவதற்கு மிக விரைவிலே இந்த விளையாட்டு மைதானத்தை தென்காசி மாவட்டத்தில் திறந்து இந்த மாணவ செல்வங்களை தேசிய அளவிலும் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் அவர்கள் பயிற்சி பெற்று சிறப்பு பெற்று பரிசு பெறுவதற்கு தமிழக அரசு உதவிட வேண்டும். மாவட்ட நிர்வாகம் விரைவிலே விளையாட்டு மைதானத்தை திறந்து இவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று தமிழக அரசு மாணவ செல்வங்களை தென்காசி நகர் மக்கள் சார்பாக வாழ்த்தி அன்புடன் பாராட்டி மகிழ்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, தென்காசி ரயில்வே நிலையத்தில் நமது குத்துச்சண்டை வீரர்கள் முதல்ல மாநில அளவில் முதல் பரிசு வென்று தற்போது காஷ்மீர் லடாக்கு பகுதியில் வெண்கலப் பதக்கத்தை வென்று வந்துள்ளார்கள். இவர்களை வாழ்த்து கூற மட்டுமல்லாமல் இந்த மாதிரி செய்திகளை நீ பார்ப்பதற்கு நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அதே மாதிரி முகநூல் பக்கத்தில் கொலம்பஸ் மிரானுடைய முகநூல் பக்கத்திலும் தென்காசி சேனல் முகத்திலும் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க முடவன். இந்த மாதிரி சகோதரர்களை வாழ்த்து கூறு மட்டுமல்லாமல் பாராட்டுவதனால் உற்சாகம் ஏற்பட்டு இதே போன்ற பரிசுகளை தென்காசி மாநகருக்கு பரிசுகள் வெல்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகையினால் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த உறவுகளே.